பேசலாம். அவ்வளவு கருத்துகள் உள்ளே இருக்கின்றன. கடைசியா என்ன சொல்றாரு? பெருமான் ஒன்றாய், இரண்டாய், மூன்றாய், நான்காய், ஐந்தாய், ஆறாய், ஏழாய் இருக்கிறான். 7க்கு மேல மரத்தில் இருக்கிறான். அவனை என்ன பண்ணணும்? இதெல்லாம் உணர்ந்து 8ங்கிற 8ன்னா என்ன பண்ணல? அடைந்து விடுக என்று பெருமானை அடைவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கோம். வேறு எதற்கும் அல்ல. உலக வாழ்க்கை என்பது அதற்குரிய ஒரு கருவியை தவிர உலக வாழ்க்கையே உயிருக்கு நிறைவு அல்ல. ஆக உலக வாழ்க்கை வேண்டான்னு சொல்லுவதற்கு சைவம் ஒரு காலம் துணியாது. அப்படி சொல்லாது. உலக வாழ்க்கை வாழுங்க, இறைவனை பற்றி கொண்டு வாழும். அதுதான் வாழ்க்கை. இறைவனை பற்றாமல் உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் உயிருக்கு ஒரு பலனும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த உலகம் நிலையாமை உடையது. இறைவனை பற்றி கொள்ளவில்லை என்றால் உயிர் நிலைத்த இன்பத்தை பெற முடியாது. அதனால்தான் பிறப்பு அறுத்துங்கிற பிறப்பை அறுக்கணும். நாமெல்லாம் அறுக்க முடியாது. எவன் பிறப்பை கொடுத்தானோ அவன் தான் அறுக்க முடியும். பிறப்பை கொடுத்தோமா பெருமான் தான், அவன் தான் அறுக்கணும். அவன் எப்ப அறுப்பான்? நமக்கு பக்குவம் தான் அறுப்பான். ஒரு பெண்ணுக்கு எப்ப திருமணம் ஆகும்? பருவத்துக்கு வந்தாதான் திருமணம் ஆகும். பருவத்துக்கு வராத பெண்ணுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? அவ உயிர் இறைவன் அடையணும்னா அது பக்குவத்தை அடையும். பக்குவம் பெற்றாதான் திருப்படி பேர். பக்குவம் பெறல திருப்படி பேர் கிடையாது. இதெல்லாம் நன்கு உள்வாங்கிக் கொள்ளும். அப்படி உள்வாங்கிக் கொண்டால் இந்த கருத்து நன்கு வழங்கும். பிறப்பு அறுத்து எந்த பிறப்பை பெருமான் கொடுக்கிறானோ அவன்தான் இந்த பிறப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற வகை